அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். மதுரை மக்கள் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்கான லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாயிருக்குங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோவில் போகலாம். லாஸ்ட் இயர் ஜான்வரி 2022 பார்த்தீங்கன்னா மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கான ரிசர்ச் சென்னை மெட்ரோ ரயில் டீம் மதுரையில் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிசர்ச்சில் மதுரையில் எந்த மாதிரியெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ஃபேஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம், எந்த இடத்துல எல்லாம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை செப்டம்பர் மந்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சென்னை மெட்ரோ ரயில் டீம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக சென்னை மெட்ரோ ரயில் இயக்குனர் மதுரையில் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை பற்றி ஒரு முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸை அவர் சொல்லியிருக்காருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கண்டிப்பாக மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணுவதுக்கான எல்லா அமைப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஃபேஸ் 1ல் மதுரை ஒத்தக்கடையிலேருந்து திருமங்கலம் வரையில் 31 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் மொத்தம் 17 ரயில்வே ஸ்டேஷன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஸ்டேஷன்ஸாக ஒத்தக்கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மதுரை ஹைகோர்ட்டு, புதூர், சிம்மக்கல், மதுரை ஜங்ஷன் மெட்ரோ, பசுமலை, திருநகர், தோப்பூர், கப்பலூர், திருமங்கலம், இந்த மாதிரி இந்த 10 ஸ்டேஷன்ஸையும் அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கோரிப்பாளையம், வசந்தம் நகர் பகுதிகளில் மட்டும் அண்டர் கிரவுண்டில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது சுரங்கப்பாதை அமைச்சு அது வழியாக ட்ரெயின் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ரோடுகள் பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இருக்கிறதுனால இந்த மாதிரி சுரங்கப்பாதை வழியாக வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு மோரோவர் ஒரு 8000 கோடி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக 4 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்கான அமௌண்ட் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபுல் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்கங்க. அதாவது 2023 ஸ்டார்ட் பண்ணால் 2026 கம்ப்ளீட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மதுரை மக்களோட நீண்ட நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.